Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம வெள்ளச்சோள சிறுதானியம் வச்சு வடை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஒரு ஹெல்தியான ஸ்நாக் ரெசிபி. உங்க குழந்தைகளை ஈஸியா நீங்க சிறுதானியம் சாப்பிட வச்சிரலாம். சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு பவுல்ல 1/2 கப் அளவுக்கு வெள்ளை சோளம், அப்புறமா 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த சிறுதானியத்தை நல்லா கழுவிடுங்க. இப்போ தண்ணி எல்லாம் நீக்கிட்டு அகைன் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. இது ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த சிறுதானியமும் கடலைப்பருப்பும் நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. ஸோ இந்த தண்ணியெல்லாம் நீக்கிட்டு இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு சேர்த்துருங்க. இது கூட ஒரு 5 காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அந்த அரைச்ச பேஸ்ட்டை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடுங்க. இது கூட ஒரு வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணது, ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணது, கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் கட் பண்ணது, அப்புறமா 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ லைட்டாக கையில் எண்ணெய் தடவிட்டு சின்னதாக ஒரு போர்ஷன் எடுத்து நல்லா ஸ்மூத் பாலாக உருட்டிடுங்க. இதை லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சைட்ஸ்லாம் நல்லா ஷேப் பண்ணி விட்டுருங்க. இதை இப்போ ரெடியாக வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா வெள்ளச்சோள வடையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு இரும்பு சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒவ்வொரு வடையாக உள்ளே சேர்த்துருங்க. ஒரே நேரத்தில் நிறைய வடை சேர்த்துக்காதீங்க. இது ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா அடுத்த சைடு திருப்பி போட்டுருங்க. இது அகெயின் ஒரு 2 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை ஆகட்டும். இப்போ 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆகி கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. ஸோ ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான ஹெல்தியான வெள்ளச்சோள வடை சூப்பராக ரெடி ஆகியாச்சு. இதை நல்லா சூடாக ஒரு கப் ஆஃப் டீ கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, குயிக் அண்ட் ஹெல்தியான ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த வெள்ளச்சோள வடை ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.